குருவே சரணம். உங்கள் ஜாதகம் ராஜயோக ஜாதகமா அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்குள்ள ரகசியம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ரகசியம் அடங்கியிருக்கு. போன பிறவியில் என்ன, இந்த பிறவியில் என்ன, வருங்காலத்தில் என்ன, நீங்கள் என்னென்ன கர்மா பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பாவ கர்மா, என்னென்ன புண்ணிய கர்மா, உங்கள் பித்திருக்கள் உங்களுக்கு எவ்வளவு அந்த புண்ணியங்களை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பாவங்களையும் கொடுத்துருக்காங்க. இதற்கு தகுந்தா போல் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா இந்த பிறவியில் வாழ்க்கை அமையும். அதன்படி தான் உங்களுடைய பாவ புண்ணியத்தினுடைய கணக்குப்படி தான் இந்த பிறவியில் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, வரக்கூடிய குழந்தைகள், செய்ய போகிற தொழில், வேலை பார்க்குறதுக்கு உள்ள வேலை, நீங்கள் உங்களுடைய வீடு, உங்களுடைய நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்களுக்கு புகழ், செல்வாக்கு, வாழ்கின்ற வாழ்க்கை, வாகனங்கள், இது எல்லாமே உங்கள் ஜாதகத்துக்குள்ளே அடங்கி இருக்குது. நிறைய பேர் அதை சரியாக பார்க்கறதில்ல. அதை பார்த்து என்ன நமக்கு ராஜயோகம் இருக்குது, யோகம் இல்லாத பிறவி கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒரு யோகம் இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணணும், அதை தூண்டி விடணும். அப்போ தூண்டி விட்டு அதற்குரிய கோயில்களுக்கு போய் அதற்குரிய மந்திரங்கள் சொல்லி அதற்குரிய என்ன விஷயம் பரிகாரங்கள் முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்களோ, புதுசாக எதுவும் வேண்டாங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் சரி பார்த்து அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாலே ராஜயோகம் என்பது உங்கள்கிட்ட உங்களுக்கு பக்கத்திலே இருக்குது. அதை நீங்கள் சரியாக ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கீங்க. செய்து பாருங்கள். சாதாரண வாழ்க்கையிலேருந்து படிப்படியாக நல்லதொரு வாழ்க்கைக்கு நீங்கள் போவீங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.